கடந்த முறை இரண்டு சரக்குகளுக்கு இடையே ஏற்படும் பரிவர்த்தனை பற்றி பார்த்தோம். இரண்டு சரக்குகளில் உள்ள தன்மைகளை ஆராய்வதிலிருந்து தான் கேபிட்டல் ஆரம்பமாகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அந்த இரண்டு தன்மைகளை பற்றி பார்ப்போம். சரக்குகளுக்கு இருக்கும் இரண்டு தன்மைகள், 2 factors ஆஃப் commodities. ஒன்று உபயோக மதிப்பு, அது பயன் மதிப்பு, யூஸ் வேல்யூ. 2 பரிவர்த்தனை மதிப்பு, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. இந்த உபயோக மதிப்பு ஒரு பொருளை உபயோகித்து பார்த்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் பரிவர்த்தனை மதிப்பை 2 பொருட்கள் இருந்தால் அது பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது தான் அதை புரிந்து கொள்ள முடியும். எனவே உபயோக மதிப்பு ஒரு பொருள் தனியாக இருந்தாலும் உபயோகப்படும், 10 பொருட்களுடன் சேர்ந்திருந்தாலும் உபயோகப்படும். உபயோக மதிப்பு ஒருவருக்கு உயர்ந்ததாகவும் ஒருவனுக்கு தாழ்ந்ததாகவும் அல்லது அதற்கு உயர்வு தாழ்வு ஒரு தனி மனித உரிமையெல்லாம் இருக்காது. அரசன் உட்கார்ந்த சிம்மாசனத்தில் ஆண்டி உட்கார்ந்தாலும் அவன் சிம்மாசனம் உட்கார்வதற்கு தான் பயன்படும். அதேபோல் ஒரு குண்டூசியின் உபயோகத்தை விட ஒரு நாற்காலியின் உபயோகம் அதிகமாக அல்ல, ஒரு குண்டூசியின் உபயோக மதிப்பு குறைந்ததும் அல்ல. அதேபோல் ஒரு மாம்பழமோ வாழைப்பழம் ஏதோ தின பழங்கள் அது இனிப்பாக இருக்கிறது என்பது அதனுடைய உள்ளே இருக்கும் உட்புற தன்மையை பொறுத்தது. அது கெட்டுவிட்டாலோ சேதமடைந்தாலோ அதனுடைய உபயோக மதிப்பை இழந்துவிடும். அவ்வாறு இழந்து போன வஸ்துக்கள் பரிவர்த்தனையில் ஈடுபட முடியாது. இப்பொழுது பரிவர்த்தனை மதிப்பு என்பது 2 சரக்குகள் இருந்தால்தான் பரிவர்த்தனை நடைபெறும். அந்த 2 சரக்குகளுக்கு 2 வேறு வேறு உபயோக மதிப்பு இருக்க வேண்டும். அந்த 2 வேறு வேறு உபயோக மதிப்பு உள்ள சரக்குகளும் 2 வேறு வேறு எஜமானர்களுடையதாக இருக்க வேண்டும். ஒரே எஜமானனுடைய வஸ்துக்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பரிவர்த்தனை ஆகாது. எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு என்பது எப்படி வருகிறது? உபயோக மதிப்பு என்பது அதனுடைய உட்புறத்திலே இருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்பது பரிவர்த்தனை மதிப்பு என்பது வெளியிலிருந்து வருகிறது. அதை பற்றி பார்ப்போம்.